சிவனாரை நோக்கி தவம் இருக்க வேண்டும். அப்படி தவம் இருப்பதாயிருந்தால் உடனடியாக கைலாய மலைக்கு செல்ல வேண்டும். சிவனாரை பெண்ணே, எதற்காக இவ்வளவு அவசரமாக இங்கு வந்தாய்? அத்தாரே, நான் பூலோகம் சென்று அங்குள்ள மக்களின் உரைநடைகளை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறேன். சரி, சென்று வா. அப்படி நான் செல்வதாக இருந்தால் தங்கள் கழுத்தில் இருக்கும் கண்டசுர மாலையை எனக்கு தர வேண்டும் அத்தாரே. என்ன, கண்டசுர மாலையை தர வேண்டுமா? ஆமத்தாரே. மாறி ஏதோ காரணத்திற்காகத்தான் வந்திருக்கிறார். சரி, இந்தா பெற்றுக்கொள். மாலையை தந்தது சரி, அதன் மகத்துவத்தை சொல்லுங்கள் அத்தாரே. சரி, கேள் பெண்ணே. காய்ச்சலுடன் தாடிவல் பெண்ணே, நீ கேளாயங்கே கையுடைவு நாரி குத்து மாலையிலே பார். கையுடைவு நாரி குத்து மாலையிலே பார். அடிப்பந்தை பழமாது போல் பெண்ணே, நீ கேளாயங்கே பழுக்குமடி கும்பாலுங்கள். பெண்ணே, நீ கேளாயங்கே பழுக்குமடி கும்பாலுங்கள். பெண்ணே, கேளாய். என்ன, இவ்வளவு கொடிய நோய்கள் எல்லாம் இந்த மாலையில் இருக்கிறதா? அப்படி என்றால் அதனை பரீட்சித்து பார்ப்பதற்காக நான் எப்பொழுது பூலோகம் செல்ல வேண்டும்? நான் சென்று வருகிறேன். மாறி, மாறி, போகாதே, நில். பூலோகம் செல்லும் அந்த அகங்கார மாறி அங்குள்ள மக்களுக்கு கடும் துன்பங்களை கொடுக்க போகிறாள். இதனை தடுத்தாக வேண்டும். அப்படி என்றால் எனது மைத்துனன் பரந்தாமனை தான் உடனே அழைக்க வேண்டும். எந்த தோளோடு தோழமைந்த எந்த மைத்துனனே ஒளி பாவனிங்கே. அவனை அழைத்து இறங்கியே மயக்கிருஷ்ணனார் மாறி பரந்தாம நோடி வரேன். மயக்கிருஷ்ணனார் ஆதி பரந்தாம நோடி வரேன். மயக்கிருஷ்ணனார் சிவனார் வரவனை தானந்தனை போது அதி சீக்கிரமாய் போயறிவேன். மயக்கிருஷ்ணனார் அதி சீக்கிரமாய் போயறிவேன். மயக்கிருஷ்ணனார். மைத்துனா, வந்துவிட்டாயா? ஆமாம் மைத்துனா, எதற்காக என்னை அவசரமாக அழைத்தீர்கள்?
மைத்துனா, என்னிடம் கண்டசுர மாலையை பெற்றுக்கொண்ட மாறி அதன் மகத்துவத்தை பரீட்சித்து பார்ப்பதற்காக பூவுலகம் சென்று அங்குள்ள மக்களுக்கு கொடும் துன்பங்களை விளைவித்து வருகிறாள். அவளின் அகங்காரத்தை அடக்குவதற்காகவே உன்னை அழைத்தேன். அப்படியா மைத்துனா? ஆமாம், அவளின் அகங்காரத்தை அடக்குவதற்காக ஒரு வழி சொல்வாயாக. அப்படியானால் அந்த மாரிக்கு கூடிய பல சாபங்களை இட வேண்டும். என்ன விதமான சாபங்கள் இடலாம்? மாரிக்கு கல்யாணம் இல்லை என்று நானும் கடும் சாபம் போட்டினத்தான். அங்கே மலடியோ மலடி என்று நான் மறு சாபம் போட்டே கண்டா. மைத்துனா, நாங்கள் சாபம் போட்டமை பற்றி அந்த மாரிக்கு தெரிந்துவிடக் கூடாது. ஆமா மைத்துனா, அவ்வாறு அவருக்கு தெரிந்து கொண்டால் அது பெரும் பிரச்சனையாகும். பாரமுக்குரின் நூலும் சடையும் பஞ்சாட்சரமும் துளங்கவே, பாரமுக்குரின் நூலும் சடையும் பஞ்சாட்சரமும் துளங்கவே, நடந்து விசிறி கையிலேந்தி நாரத முனி தோன்றினார், நடந்து விசிறி கையிலேந்தி நாரத முனி தோன்றினார். முருகி படர்ந்த நெடிய சடையும் முருகி படர்ந்த நெடிய சடையும் முக்குரி நூலும் துளங்கவே, ஒரிக்க பார்த்த பார்வையோடு நாரத முனி தோன்றினார், ஒரிக்க பார்த்த பார்வையோடு நாரத முனி தோன்றினார். நாரத முனி தோன்றினார், நாரத முனி தோன்றினார். நாராயண 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 நாராயண. நாரதன் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் எனக்கு கலகப்பிரியன் என்று இன்னொரு பெயரும் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு கலகமேனும் செய்யாவிட்டால் என் தலை சுக்கு நூறாக சிதறிவிடும். ஆகவே இன்று கலகம் புரிவதற்காக கைலாயமலைக்கு வந்துள்ளேன். நாராயண நாராயண நாராயண. மைத்துனா, வாசலில் நாரதர் வந்திருக்கிறார் போல். ஆமாம், நான் சென்று பார்த்து வருகிறேன். நாராயண நாராயண. சுவாமி, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாரதா, திடீரென்று கைலாய மலைக்கு வந்ததின் நோக்கம் என்ன? நாராயண, தங்களை தரிசித்து விட்டு செல்லவே வந்தேன். நாரதா, மைத்தனிடம் நானும் கதைத்துக் கொண்டிருந்த விடயங்கள் ஏதேனும் உனது காதல் இருக்கிறதுதான்? நாராயண, கேட்டும் இருக்கலாம், கேட்காமலும் இருந்திருக்கலாம். என்ன? அப்படி கேட்டிருந்தால் அதை அந்த மாரியிடம் தெரிவித்து விடாது. நாராயண, அப்படி தெரிவிக்காது விடுவதாக இருந்தால் பரமேஸ்வரன் கழுத்தில் இருக்கும் பஞ்சாட்சர மாலையை எனக்கு தர வேண்டும். கேட்டீர்களா மைத்தினரே? நாரதன் தனது வேலையை தொடங்கிவிட்டான். மைத்திரன், அந்த மாலையை கழுத்தி கொடுத்து விடுங்க. வேறு வழி இல்லை, இதோ கொடுத்து விடு. நாரதா, இதோ பஞ்சாட்சர மாலையை பெற்றுக் கொள்வாயா? மிக்க மகிழ்ச்சி பரந்தாமா. ஆனால் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த விடயங்களை மறந்தும் அந்த மாரியிடம் தெரிவித்து விடாது. நாராயண நாராயண, நான் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நாராயண நாராயண. அந்த மாயனுரைத்த கதையை எந்த மாரிக்கு ஓடி போய் நான் சொல்ல போறேன், நான் சொல்ல போறேன். சிவனார் உரைத்த கதையை எந்த விக்கு ஓடி போய் நான் சொல்ல போறேன், நான் சொல்ல போறேன். சிவனார் உரைத்த கதையை. இங்கு நடந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நான் ஓடோடி சென்று அந்த மேரியிடம் தெரிவிக்க வேண்டும். நாராயண நாராயண. பாரமுக்குரி நூலு சடையும் பஞ்சாட்சரமும் துலகவே, நடந்து விசிறி கையிலே நாரத முடி போகிறார், நாரத முடி போகிறார், நாரத முடி போகிறார். சிவனும் அந்த மாய கிருஷ்ணனும் சேர்ந்து எனக்கு கொடிய பல சாபங்கள் இருப்பதாக நாரதர் அறிந்து வந்து கூறியிருக்கிறார். இந்த சாபங்களில் இருந்து விமோசனம் பெற வேண்டுமாயின் ஹத்தாரிடம் சென்று அவரை மயக்கி
எனக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தாரை தழியலோ முத்துமாரி அம்மன் நாடும் மதி சுருக்காய் புகழுற்றேன் மாரிதவி அம்மன். அத்தாரை தழியலோ முத்துமாரி அம்மன் நாடும் அதி சுருக்காய் வந்து நின்றேன் மாரிதவி அம்மன். பெண்ணே, ஏன் இவ்வளவு அவசரமாக இங்கு ஓடி வந்தாய்? அத்தாரி, தங்களுக்கு விருப்பமான பலகாரம் கொண்டு வந்துள்ளேன். என்ன பலகாரமா? எங்கே கொடு பார்க்கலாம். கையில் தந்தால் கரைந்து விடும், வாயில் தான் போட வேண்டும். மாறி ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார். சரி, வாயிலேயே போட்டுவிடு. பெண்ணே, எனக்கு ஒரு விதமான மயக்கமாக வருகிறது பெண்ணே. சுத்துகிறார் என்னத்தான் சுழலுகிறார், அவர் பம்பரம் போல் என்னத்தான் ஆடுகிறார். அந்த மதம் பெண்ணே, பெற்ற மதம் எனக்கு அருமயதும் பெண்ணே கொண்டு வழி எண்ணி வந்த பெண்ணே காரியத்தே, பெண்ணே காரியத்தே எந்த கிழக்கே எந்த தேரடி. கொஞ்சி 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 விளையாட எனக்கு ஒரு கொஞ்சம் அத்தாரிடம் கேட்டு வந்தேன். பெண்ணே, பிள்ளை வரம் வேண்டும் என்றால் நீ வைகைக்கரை சென்று அங்கு தவம் இருக்க வேண்டும். அங்கே நான் ஒரு மானாகவும் உனது தமையன் மகாவிஷ்ணு ஒரு கலையாகவும் வந்து உனது தவத்தின் அடியில் ஒரு ஆண் மகவை ஈன்று விடுவோம். அதனை நீ என்றும் பிள்ளை என்று வளர்ப்பாயாக. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி அத்தாரே. இப்பொழுதே நான் வைகைக்கரை செல்கிறேன். வைகைக்கரை தடியலோ முத்துமாரி அம்மன் அகப்படி மலரி போராவா மாரிதவி அம்மன். மகனே, அதோ ஆகாய கங்கை பெருக்கெடுத்து வருகிறதா? அதனை தடுக்க வேண்டுமடா மகனே. அம்மா, நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள். அந்த ஆகாய கங்கியை நான் சத்தியம் செய்து தடுத்து விடுகிறேன் அம்மா. ஓடி வந்த அம்மா கங்கை எத்தான், அம்மா கங்கை எத்தான். நானும் ஒற்றை காலால் இப்போ நான் மாறித்தேன், இப்போ நான் மாறித்தேன். நானும் ஒற்றை காலால் இப்போ நான் மாறிட்டேன், இப்போ நான் மாறிட்டேன். பாய்ந்து வந்த அம்மா கங்கை எத்தான், அம்மா கங்கை எத்தான். நானும் காலன் காலால் இப்போ நான் மாறித்தேன், இப்போ நான் மாறித்தேன். நானும் பாலன் காலால் இப்போ நான் மாறிட்டேன், இப்போ நான் மாறிட்டேன். தீர்த்தே கங்கை தட்டாதே, எந்தன் அம்மாவிலே சும்மா முட்டாதே. எந்தன் அம்மாவிலே சும்மா முட்டாதே. அம்மா, நான் சத்தியம் செய்து அந்த கங்கியை தடுத்து நிறுத்தி விட்டேன் அம்மா. மிக்க மகிழ்ச்சியடா மகனே. இந்த கொடிய பேராபத்திலிருந்து என்னையும் இப்பூவுலக மக்களையும் காப்பாற்றியபடியினால் உனக்கு ஒரு குலப்பெயர் வைக்கப் போகிறீனடா. என்ன மாதிரியான பெயர் வைக்க போகிறீர்கள் அம்மா? ஆபத்திலே மகனே காத்தாடினான், மகனே காத்தாடினான். உனக்கு காத்தான் என்று பெயர் வைத்தேனடா, பெயர் வைத்தேனடா. அப்படி என்றால் இப்பூ உலகில் ஒருவர் என்னை காத்தான் என்று அழைப்பார்களா அம்மா? ஆமாமட மகனே. மிக்க மகிழ்ச்சி அம்மா. மகனே, நீ இப்பொழுது சிறு பிள்ளை ஆகினால் மாமனார் பள்ளிக்கூடம் சென்று படித்து வாடா மகனே. பள்ளிக்கூடமா?
பள்ளிக்கூடம் போக சொன்னார் பெற்றவளே தாயே எனக்கு பயம் பயமாய் வருகுதம்மா பெற்றவளே தாயே எனக்கு பயம் பயமாய் வருகுதம்மா பெற்றவளே தாயே. மகனே, நீ பயப்படாது. உனது மாமனார் உனக்கு வேண்டிய சகல கலைகளையும் மகிழ்ச்சியோடு கற்றுத் தருவார். சென்று வாடா மகனே. அம்மா, நான் மாமனால் பள்ளிக்கூடம் சென்று வர தங்களது நல்லாசிகள் வேண்டும் அம்மா. வெற்றியோடு வருவாயாக. ஏலம் ஒரு கைப்பிடித்தோ காத்தலிங்க நானும் ஒரு தானே கைப்பிடித்தார் தம்பியவள் நானும் ஒரு தானே கைப்பிடித்தோ தம்பியவள் நானும் மாமனார் பள்ளிக்கூடம் காத்தலிங்க நானும் இப்போ மகிழ்ச்சியுடன் போறாராம் தம்பியவள் நானும் இப்போ மகிழ்ச்சியுடன் போறாராம் தம்பியவள் நானும். ஆதிசிவன் மைந்தனல்லோ நானும் ஆதிசிவன் மைந்தனல்லோ நானும் ஆதி காத்தானோடி வாரே சபையோரே ஐயா பெரியோரே ஆதிசிவன் மைந்தனல்லோ கும்பிட்டு தண்டனிட்டு நானும் கும்பிட்டு தண்டனிட்டு நானும் ஜோடி நமஸ்காரம் செய்தேன் சபையோரே ஐயா பெரியோரே கும்பிட்டு தண்டனிட்டு சிற்றுடுக்கே நமடித்து இங்கே சிற்றுடுக்கே நமடித்து ஒரு சீரான நாடகத்தை நடித்திடுவோம் பாலன் கதை படிப்போம் சிற்றுடுக்கே நமடித்து சிறப்பான உடையுடுத்தி இங்கே சிறப்பான உடையுடுத்தி இங்கே சிங்காரமானதோடு நாடை நடப்போம் பாலன் கதை படிப்போம் சிற்றுடுக்கை நமடித்து ஆதிக்காத்தவராகிய நான் எனது தாயாரிட்ட கட்டளைப்படி மாமனார் பள்ளிக்கூடம் சென்று படித்து வந்து விட்டேன். இப்பொழுது எனக்கு ஒரு தோழமையை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தொட்டியட்டை ஆளுகின்ற சின்னானை சூதிலே வென்று எனக்கு தோழமையாக்கிக் கொள்ள வேண்டும். சின்னானுடைய மாளிகைக்கோ கத்தலிங்க நானும் இப்போ சீக்கிரமா போகின்றேனே மறிப்பிள்ளை நானும் இப்போ சீக்கிரமாய் போகின்றாரா கருப்புடுத்தி கச்சை கட்டி தொடிய திராசன் நானும் கள்ளவால் உள்ளடிந்தார் பாளைய திராசன் வெள்ளை வெளுத்து கட்டி தொடிய திராசன் நானும் வெந்நீரும் பூசி கொண்டேன் தம்பியவதானும் பாளையத்தை வெல்லவென்றோ தொட்டிய திராசன் நானும் பாலுறுதி கைப்பிடித்தேன் தம்பியவதானும் சின்னானுடைய மாளிகைக்கோ கத்தலைக்கு நானும் இப்போ அன்புடனே வந்து நின்றேன் மறுப்பிள்ளை நானும் வாருங்கள் அண்ணா, தங்கள் வருகை நல்வரவாகட்டும். நடுமதிய வெயிலில் வந்திருக்கிறீர்கள், தாகம் தீர்த்து தாம்பூலம் தரியுங்கள். மிக்க மகிழ்ச்சி. சின்னான், இவ்விடத்தில் ஏதாவது விளையாடுவோமா? அதற்கென்ன, சூது சொக்கட்டான் ஆடி பார்ப்போமா? அப்படி என்றால் ஏதாவது பந்தயம் வைத்து தான் ஆட வேண்டும். பந்தயமா? அப்படி என்றால் ஒரு 10,000 பொன்னை பந்தயமாக வைத்து ஆடுவோமா? அப்படி அல்ல, போட்டியில் தோற்றவர் வென்றவருக்கு அடிமையாக வர வேண்டும். அவ்வளவுதானா? சரி, ஆட்டத்தை இப்போதே தொடங்குவோம். இது உன்னுடைய இடம், ஆகையினால் நீயே முதல் ஆட்டத்தை தொடங்கு. சரி,
நானே ஆட்டத்தை தொடங்குகிறேன். ஓராட்டம் சின்னான் புட்டலவோ இங்கே புட்டலவோ எந்த ஓராட்டமும் சின்ன நான் தோற்றுவிட்டேன். ஈராட்டம் காத்தான் நான் அறிந்து இங்கே நான் அறிந்து எந்த ஈராட்டம் காத்தான் நான் வென்று விட்டேன். மூன்றாட்டம் சின்னான் புட்டலவோ சின்னான் புட்டலவோ எந்த மூவாட்டமும் சின்ன நான் தோற்றுவிட்டேன். நாலாட்டம் காத்தான் போட்டலவோ காத்தான் நான் போட்டலவோ எந்த நாலாட்டம் காத்தான் நான் வென்று விட்டேன். சின்னா, நீ போட்டியில் தோற்றுவிட்டாய். ஆகையினால் நான் உங்களுக்கு அடிமையாக வர வேண்டும், அப்படித்தானே? அப்படி அல்ல, நீ எனக்கு ஒரு சகோதரனாகவும் உற்ற நண்பனாகவும் நீ வர வேண்டும். மிக்க மகிழ்ச்சி அண்ணா. போற்றியா போற்றியா ஐயா ஐயா, காட்டு விலங்குகள் எல்லாம் நாட்டுக்குள் புகுந்து எங்கள் பயிர்களை எல்லாம் நாசம் செய்துவிட்டது. எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஐயா, பாதுகாப்பு வேண்டும். மக்களே, நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள். உங்கள் குறையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நீங்கள் சென்று வாருங்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி ஐயா. சின்னா, மக்களின் குறை தீர்க்க நாம் இப்பொழுதே காட்டுக்கு சென்று வேட்டையாட வருவோம். அப்படியே செய்வோம் அண்ணா. அறிந்திடுவே தெரிந்திடுவே சபையோரை கேளும் நானும் மாறிய பூமாலை வாரேன் சபையோரை பாரும் நானும் மாறிய பூமாலை வாரேன் சபையோரை பாரும் தங்க பழத்தில் எரியில்லோ அரிய பூமாலை அவர் தான் ஓடி வாராவோ அரிய பூமாலை அவர் தான் ஓடி வாராவோ அரிய பூமாலை பட்டோ மரம் வளர்ந்து அரிய பூமாலை அவர் பாடக்க காலசை பின்ன அரிய பூமாலை அவர் பாடக்க காலசை பின்ன அரிய பூமாலை முத்து பழத்தில் எரியில்லோ அரிய பூமாலை அவர் முழு முழுது வாராவோ அரிய பூமாலை அவர் முழு முழுது வாராவோ அரிய பூமாலை பூங்காவே தெரியில்லோ அரிய பூமாலை அவர் பூக்களை தான் பறிக்க வந்தா அரிய பூமாலை அவர் பூக்களை தான் பறிக்க வந்தா அரிய பூமாலை. சேடிகளே, இந்த பூங்காவை பார்த்தீர்களா? அழகழகான மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன. அந்த மலர்களை பறித்து மலராய் மலரெடுத்து சேடிகளை எனக்கு மாலை கட்டி தாரும் கோடி. மலராய் மலரெடுத்து அம்மாவே உமக்கு மாலை கட்டி தந்தோம் அம்மா. கமலரி பூவெடுத்து சேடிகளை எனக்கு சென்று கட்டி தாரும் கோடி. செம்மலரி பூவெடுத்து அம்மாவே உமக்கு சென்று கட்டி தந்தோம் அம்மா. சேடிகளே, அந்த பொய்கையை அன்றாடம் நீராடி மகிழ்வோம் அல்லவா? அதுபோல் என்றும் நீராடி மகிழ்வோம், பாருங்கள். அப்படியே செய்வோம் அம்மா. அம்மாவே உமக்கு மாலை கட்டி தந்தோம் அம்மா. கரிய
கரிய மலை மலை மீதிலேறி நானும் கரடி வேட்டை சின்ன நாடு ரங்கா கச்சை மலை மலை மீதில் ஏறி நான் பன்றி வேட்டை கதனா நாடு ரங்கா புல்லாங்கிரி புல்லாங்கிரி மலையிலேறி நானும் புலி வேட்டை சுழன்று ஆடு ரங்கா வெள்ளி மலை மலை மீதில் ஏறி மலை மீதில் ஏறி நான் விருது வேட்டை சுழந்து ஆடு ரங்கா வேட்டையல்லோ வேட்டை ஆடியதால் கலைத்து வீற்றிருந்தோம் நடு கானகத்தே வேட்டையல்லோ வேட்டை ஆடியதால் களைத்து வீற்றிருந்தோ நாடு கானகத்தே. அண்ணா எனக்கு மிகவும் தாகமாகி இருக்கிறது. எனக்கும் தானடா, எங்காவது நீர்நிலைகள் இருக்கின்றனவா என்று பாரடா தம்பி. அதோ அங்கே ஒரு பொய்கை தெரிகிறது. தாங்கள் சென்று தாகம் தீர்த்துவிட்டு எனக்கும் தண்ணீர் கொண்டு வந்து தாருங்கள் அண்ணா. நன்றாக களைத்து விட்டாய் போலும். சரி, நான் சென்று தாகம் தீர்த்த பின் உனக்கும் எடுத்து வருகிறேன். தாகம் தீர்க்க சென்ற அண்ணாவை இவ்வளவு நேரமாகியும் காணவில்லையே. அண்ணா அண்ணா, நான் தான் சென்று பார்த்து வர வேண்டும் போல இருக்கிறதே. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன என்ன அண்ணா செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மஞ்சளெல்லோ சின்னான் மணக்குதடா எனக்கு மதிமயக்கம் தம்பி கொள்ளுதடா. மஞ்சளல்லோ மஞ்சள் மணக்குதென்று நீயும் மதிமயக்கம் அண்ணா கொள்ள வேண்டாம். யார் குளித்த ராசா பொய்கையடா பொய்கையடா நீயும் எனக்கரிய துறையே சொல்லுனடா. அப்பாட்டன் பாட்டன் பெற்றெடுத்த அந்த ஆரிய பூமாலை குளித்த இடம். என்ன, அவள் குளித்த கங்கையா? அவள் குளித்த கங்கையே இவ்வளவு வாசனையாக இருந்தால் அவளை நான் நேரில் பார்த்தால் எப்படி இருப்பாள்? ஆகையினால் நான் வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன். அந்த மங்கைய மலையை நான் செய்யாமல் வரமாட்டேன் தம்பி, நான் வரமாட்டேன். விடமாட்டேன் அதை நான் விடமாட்டேன். அந்த மங்கையார் மாலையை மாமனம் செய்யவே விடமாட்டேன் அதை நான் விடமாட்டேன். அண்ணா, நீங்கள் அந்த மாலையை மனம் செய்வதாக இருந்தால் நம் தாயாரிடம் விடை பெற்றுத்தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். அப்படியா? அப்படியென்றால் நான் இப்பொழுது எனது தாயாரிடம் செல்கிறேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா, நான் சென்று வருகிறேன். அம்மாவை தேடியலோ கதலிக்கு நான் அது சுருக்காய் போகின்றேனே மறிப்பிள்ளை நான். அம்மாவை தேடியலோ கதலிக்கு நான் இங்கே என்புடனே வந்து நின்றே மறிப்பிள்ளை நான். நீண்ட நாட்களாக மகனை காணவில்லை என்று அம்மா கோபமாய் இருக்கிறா போலும். ஆகையினால் அம்மாவை பலம் வந்து நான் வணங்க வேண்டும். அம்மா பாதம் கழுவியல்லோ அம்மாவிற்கு நான் பட்டு கொண்டு ஈரம் துடைத்தே நான் கொண்டு வந்த பூமலரை அம்மாவிற்கே நான் குபகுபன நான் சொரிந்தே நானும்
சொல்லிடடா துறையே சொல்லிடடா. அம்மா நான் வரும் வழியில் நந்தவனம் கண்டேன் அம்மா. அந்த நறுமலரை அள்ளி வந்து நான் சொரிந்தேன். அந்த நறுமலரே அதை வந்து நான் சொரிந்தேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சியடா மகனே. அம்மா மகனார் ஒரு விஷயத்தை தெரிவிக்கலாமா அம்மா? என்னடா தெரிவிக்க போற? தெரிவியடா மகனே. அம்மாவே என்னோட பெற்றவள தோழரெல்லாம் சின்ன சின்ன தந்தாரிமா கல்யாணமானாரம்மா. சின்ன சின்ன தாரிமார் கல்யாணமானாரம்மா. இதற்காகத்தான் இவ்வளவு பூசைகளும் வணக்கங்களும் செய்தாயா? அது வந்து அட ஏதம் நல்ல நல்ல குழந்தையடா மகனே, எடுத்திடுவார் சரியா கை குழந்தை. என்னம்மா சொல்லுறீர்கள்? நான் சிறு குழந்தையா? ஓஹோ, உனக்கு திருமண ஆசை வந்து விட்டதா? அது வந்து அப்படி என்றால் அடபடகு தெரு பாலம் பெண்களிலே ராச பெண்களிலே அந்த வடிவழகி கல்யாணம் செய்து தரேன். படகுதரு வாழும் பெண்களம்மா, அந்த பெண்களே அந்த வாழ்ந்து கண்டு பெண்கள் பெண்ணாமனே. அடகிழக்கு தெரு பாலம் பெண்களிலே ராச பெண்களிலே அந்த கிளிமொழி கல்யாணம் செய்து தரேன். கிழக்கு தெரு வாழும் பெண்களே, அம்மாவே பெண்களே, அந்த கிழவிகளோ எனக்கு பெண்ணாமனே. இவர்கள் ஒருவரையும் பிடிக்கவில்லையா? பிடிக்கவில்லை அம்மா. அப்படி என்றால் நீ யாரைத்தான் கேட்கிறாயடா? அம்மா போக விடே பெற்றவளே தாவேனம்மா, எந்த பொற்கொடியால் அழிய புமாலையிடம். எங்கேயடா மகனே கண்டு வந்தாய், நீயும் பெண்ணிடுவோர் பெரிய பத்தினி. கரிய மேலே மேலே மீதிலே நானும் கரடி விட்டே அம்மா நான் நாடையிலே, கரடி விட்டே அம்மா நான் நாடையிலே, எதன் காரிகையார் மலையை கண்டு வந்தேன். மகனே, நீ அந்த மாலையை மனம் செய்வதாக இருந்தால் என்னுடைய சில கட்டுப்பாடுகளை நீ நிறைவேற்றியாக வேண்டும். என்ன மாதிரியான கட்டுப்பாடம்மா? மகனே, அந்த அரியப்பூ மாலை பிறக்கும் போது அவளுடன் ஒரு கழுமரமும் பிறந்ததடா. அந்த கழுமரத்தில் ஏறி வருபவர்களுக்குத்தான் அவளை திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ அந்த கழுமரத்தில் ஏறி வர வேண்டுமடா. அம்மா, அந்த கழுமரத்தில் ஏறி வர தங்களின் நல்லாசிகள் வேண்டும் அம்மா. வெற்றியோடு வருவாயாக. கழுமரத்தை தேடியல்லோ காதலிங்க இப்போ கிளம்பி கொண்டு போகின்றனே மாறிக்கொள்ளே நான். இதோ கொடிய கழுமரத்தை நான் வந்தறிந்து விட்டேன். இது எவ்வாறு நான் ஏறிக்கொள்ள போகிறேனோ? ஓராம் படியற பெற்றவளே தாயே, எந்த உடம்போ நாடுங்களம்மா, பெற்றவளே தாயே.
வந்துதவி செய்யேனம்மா வெள்ளத்துமா காளி சிங்கமகன மறி வந்தால் வல்லத்தும் காளி அவ வல்லத்தும் காளி அவ சீக்கிரமாய் வாராவாம் வல்லத்தும் காளி அவ வல்லத்தும் காளி என்ன துன்பம் நேர்ந்ததடா என் மகனே மாலா அட கண்மணியே சீலா நீ வினக்கரிய சொல்லேனடா என் மகனே மாலா அட கண்மணியே சீலா நரநரனே பல்கடித்து வல்லத்தும் காளி அவ வல்லத்தும் காளி அவ தாத்மரிக்க வாராவாம் வல்லத்தும் காளி வல்லத்தும் காளி. மகனே, எதற்காக என்னை வருந்தி அழைத்தாய்? வந்து விட்டீர்களா பெரியம்மா? அந்த ஆரியப்பூ மாலையை திருமணம் செய்ய வேண்டுமானால் இந்த கொடிய கழுமரத்தை ஏறி வர வேண்டும் என்று எனது தாயாரிட்ட கட்டளைப்படி இதோ கொடிய கழுமரத்தில் ஏற முடியாமல் தவிக்கிறேன் அம்மா, தவிக்கிறேன். அப்படியா? சரி, இப்பொழுதே எனது தங்கால் மாரியிடம் சொல்லி உனது குறையை தீர்த்து வைக்கிறேன். பாருங்கள் அக்கா, நீங்களும் வந்து விட்டீர்களா? இப்பூவுலகில் நடக்கும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் அழித்தொழிப்பதற்காக எனது சக்தியை கொடுத்து எனது மகன் காத்தவராயன் மூலம் அவற்றை செய்வித்திருக்கிறேன். அது மட்டுமன்றி ஒரு இலட்சியத்தில் வெற்றி பெற வேண்டுமாயின் பல துன்ப துயரங்களை கடந்துதான் அதை அடைய முடியும் என்ற தத்துவத்தை எனது மகன் மூலமாக இப்பூவுலகிற்கு உணர்த்தியுள்ளேன். மகனே காத்தவராயா, எழுந்திருவாயா? அம்மா, என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை அம்மா, எழுந்திருக்கவே முடியவில்லை. மகனே, உனது விருப்பம் போல அந்த ஆரியப்பூ மாலையை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன். என்னம்மா சொல்லுறீர்கள்? ஆமாமடா மகனே, நீ அந்த ஆரியப்பூ மாலையை திருமணம் செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்வாயாக. மிக்க மகிழ்ச்சி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. அம்மா